சேரனுக்கு பார்த்த ஜாதகமே பொய் அப்படின்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிற நம்ம சோழன் 4-5 ஜோசியரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து எல்லாருமே ஒரே மாதிரி சொல்றாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை கட்டுறாங்க. இவரு ரொம்ப பணக்காரரா வருவாரு, இவருக்கு இருக்கிற திறமைக்கு இவர் இன்னும் 1 வருஷத்துல ஊருக்கே தெரியற மாதிரி பிரபலம் ஆயிருவாரு, அப்படி இப்படின்னு பொய் சொல்றாங்க. ஆனா 4 பேருமேனு ஒரே மாதிரி குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நிலா பாத்தீங்கன்னா சோழனை பாராட்டுறாங்க. பரவாயில்லையே, நீங்க ஜோசியமே தப்பு அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க, இருந்தாலும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை உண்மைதானே, குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், சரிப்பா ஆனா குலசாமி எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனேன்னு இங்க நடேசனை கூப்பிட்டு, இங்க பாருங்க அப்பா, நாங்க குலசாமி கோயிலுக்கு போறோம், எங்க இருக்கு குலசாமி கோயில் அப்படின்னு சொன்னதுமேட்டு, அடடா என்கிட்ட என்னடா கேக்குற, குலசாமி கோயில் எதுன்னே தெரியாது, உங்க அம்மா வேறொருத்தி வேற ஜாதி, நான் வேற ஜாதி, அவங்க 2 பேர்த்த நான் கல்யாணம் பண்ணேன், அவளுகெல்லாம் இது நாள் வரைக்கும் அவளுக ஊரு பக்கம் கூட நான் போனது கிடையாது, அப்படி இருக்கும்போது குலசாமின்னு கேக்குற, அப்புறம் நம்மளுக்கு எல்லா சாமியும் ஒரு சாமி தான், எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நம்மளுக்கு நல்லது தாண்டா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியா சேரன் பாத்தீங்கன்னா, வாங்க நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு கோயிலை சூஸ் பண்ணி போறாங்க. ஆனா அந்த கோயில்ல நடக்கிற சம்பவத்தை பார்த்து அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுறாரு நம்ம நடேசன். கோயிலுக்கு எல்லாரும் அம்மா கிளம்பி போகும்போது ரொம்ப சந்தோஷமா போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா சோழன் இருந்துகிட்டு நிலா கிட்ட கேக்குறாங்க, நிலா என் வாழ்க்கையில நீங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லதாவே நடந்துகிட்டு இருக்கு, அது மாதிரி என் வாழ்க்கை ஒவ்வொரு தடவையும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற, எங்க அண்ணங்க எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீயும் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டேனா அந்த ஜோசியக்காரவங்க சொன்னது உண்மையா போயிடும், அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் யாருக்குமே கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னாங்க, அது மாதிரி எனக்கும் ஆயிருக்கு, ஆனா ஆனதுமேனு அந்த லைஃபை நான் சரியா வாழ முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நீ பார்த்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல நிலா அப்படிங்கிறாங்க. அப்ப உடனே நிலா யோசிக்கிறாங்க, இங்க பாருங்க, எடுத்தோம் கவுத்தோனும் எதையுமே முடிவு பண்ணிட முடியாது, எதுவா இருந்தாலும் தெளிவா முடிவு செய்யணும் அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முடிவை சொல்லலாம் அப்படின்னு நிலா இருக்காங்க. அதுக்கப்புறமா சேரனை கூட்டிட்டு போய் அவருக்கு கல்யாணமே ஆகலைன்னு அங்க தோசத்தை கழிக்கிறாங்க. அது தோசத்தை எல்லாம் கழிச்சு முடிச்சதுமே நடேசன் சொல்றாரு, டேய் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு தோசத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கிற, அவங்க எல்லாம் அப்படிதான்டா காசு பறிக்கிறதுக்கு சொல்லுவாங்க, தோசங்கெல்லாம் கிடையவே கிடையாது, கல்யாணம் உனக்கு கண்டிப்பா ஆகும், கண்ட ஜோசியக்காரன் சொல்றான்னு உன் மனசை போட்டு குளறுபடி ஆக்கிக்காத, அடுத்தவன் 1000 சொல்லுவான், அதை நம்ம இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு அவன் அது சொல்லிப்புட்டானே இவன் இது சொல்லிப்புட்டானேன்னு உன் மனசை போட்டு வருத்திக்கிட்டு இருக்காத, முதல்ல நான் சொல்றத கேளுடா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்க கேட்கறோம்ல, ஆனா எங்களுக்காக நீங்க ஏன்பா அந்த குடியை மட்டும் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா உடனே டே குடிய விடலன்னு யாருடா சொன்னா, என் மனசுல உள்ள கஷ்டத்தை போக்குறதுக்காக நானே அந்த குடிய போய் தேடிக்கிட்டேன், என் மனசுல அம்புட்டு வேதனை வருத்தம் எல்லாம் இருக்கு, அந்த வருத்தத்தெல்லாம் நான் போக்குறது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றேன், ஆமா எல்லா வருத்தமும் சரியாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கோயில்ல அவங்களோட பரிவர்த்தனை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வராங்க. வெளியே வந்தா அங்க பார்த்துட்டு நடேசன் அப்படியே அதிர்ச்சியை உடைஞ்சு போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் சேரன் சோழன் எல்லாருமே என்னப்பாச்சு, ஏன்பா இப்படி நிக்கிறீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்க, டேய் இங்க உட்கார்ந்து இருக்கிறது யாரு தெரியுமாடா, அவதான்டா பல்லவனோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து பல்லவன் அம்மா எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க பிச்சைக்காரவங்களோட உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்ததுமேனு அவரு நெஞ்சே பதறி போகுது, இவ சாகலடா, ஆனா என் பொண்டாட்டி 2மே சாகலடா, இவங்க ஊருக்காரங்க பேசி பேசியே அவளுகளை கொன்னு புட்டாங்கடா, என் பொண்டாட்டி மாதிரி நல்லவளுக வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ செத்துட்டான்னு நினைச்சேன், ஆனா இப்படி இங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வேதனையா இருக்குடா, என் பொண்டாட்டி எவ்வளோ பெரிய கெத்தானவ தெரியுமா, யாரு வந்தாலும் அவ துளி அளவு கூட மனசு கலங்க மாட்டா, அப்படிப்பட்டவடா, அப்படிப்பட்டவளை இன்னைக்கு பிச்சை எடுக்க வச்சுட்டாங்கடா நம்ம ஊருக்காரங்கள நல்லாவே இருக்கக்கூடாதுடா, இவங்க எல்லாருமே என்னைக்காச்சும் ஒரு நாள் கஷ்டப்பட்டே தீரணும், நம்ம குடும்பத்தை அணுவணுவா பிரிச்சவங்கடா அவங்க எல்லாருமேனு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சேரன் ஓடி போய், அம்மா அம்மா ஏமா நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இதை பார்த்ததுமேட்டு
இங்கே பல்லவன் இருந்துட்டு, அப்பா வாங்கப்பா, அம்மாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, நானாடா வேணாங்கிறேன். உங்கள் அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தால் தாராளமாக அவளை கூட்டிகிட்டு நான் போயிடுவேன். அவள் தான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாளேடா அப்படின்னு சொல்லவும், இல்லை கண்டிப்பாக வருவாங்கப்பா, நான் போய் கூப்பிடுறேன், எங்கள் அம்மா நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு போய் பல்லவன், அம்மா நான் தான் பல்லவன் அப்படின்னு சொன்னதுமேட்டு அந்த அம்மா பல்லவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க. அம்மா தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்கம்மா, நம்ம வீட்டில் அப்பா அம்மா நீங்கள் நான் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாமா, ரொம்ப ஜாலியாக இருக்கும், அண்ணே அண்ணி எல்லாம் தெரியுமாம்மா, நீங்கள் இல்லாத ஒரு குறைதாம்மா, நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வீடு பார்க்க அப்போதாம்மா அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இருட்டடைஞ்ச வீட்டில் எப்படி ஒரு விளக்கு பற்ற வச்சா வெளிச்சமாக இருக்குமோ அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தால் மட்டும்தாம்மா எங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், எங்கள் வாழ்க்கை மேலே உனக்கு அக்கறை இல்லையாம்மா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க பல்லவன்.